நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கென ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, நறுமையான ஓய்வு நாளின் வழிபாட்டில் எங்கள் இருத்தலத்திலிருந்து நாங்கள் இணையக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே கொடுத்திருக்கின்ற உம்முடைய நன்மைகளை எண்ணி இவ்வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறவும் உம்முடைய அன்பினை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய வாழ்வின் செய்திகளை ஏற்றுக்கொள்ளவும் நீர் உம்முடைய கிருபை பாராட்டிட வேண்டுமாறு வேண்டுகின்றோம். தங்களுடைய இல்லங்களிலிருந்து இவ்வழிபாட்டிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளாக கொண்டு வருகின்றோம். இவ்வழிபாட்டிலே பங்கு பெற முடியாதவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் கொடுக்கின்றோம். அனைவருக்கும் ஆண்டவர் தாமே உம்முடைய சமாதானத்தை ஆசீர்வாதமாய் ஈந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இவ்வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே இரண்டாவது பாடலை பாடுவோம். பாமாலைகளிலே இரண்டாவது பாடல். வழிபாட்டுக்கு உதவியாக தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறைமையில் இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் எண் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றனர். உன்னதத்திலே ஓசன்னா.
கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீகமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்வோம் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருந்தவாறே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். பாவரிக்கைக்கு உதவியாக கீர்த்தனை வரவேணும் பரநாவியே என்ற பாடலை நாம் பாடுவோம். பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிலே. என்றன் செயலால் யாதொன்றும் முடியாதின்றே வானக்கினி வரவேணும் வரவேணும் பரநாவியே இளங்கூஞ்சுடராய் மேவியே. குடிக்குள் எந்த பாவமும் அடியோடே தொலைந்திடும். தடுத்தாட்கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும். படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போ அடியே இயேசுவுக்கு அனுதினம் கனி செய்ய வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் நீதியே. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி
அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தகவைகள் செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தபிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் உண்மையாகவே நம்முடைய பாவங்களை உணர்ந்து மன்னிக்கின்ற ஆண்டவரிடம் அறிக்கை செய்திருப்பதினாலே சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்வினை சரி செய்து கொள்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அனைத்து வாழ்விற்கும் காரணரே, வாழ்வின் வாக்குறுதிகளை நீர் எங்களுக்கு கொடுத்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக உம்முடைய தூய ஆவியாரின் வாக்குறுதியை நீர் எங்களுக்கு ஈந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அத்தூய ஆவியானவரின் துணை கொண்டு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செயல்படவும், ஆண்டவரே, அத்தூய ஆவியாரின் ஆற்றலினை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், புதுமைகளை உருவாக்க நாங்கள் பயணிக்கவும் தொடர்ந்து நீர் உம்முடைய ஆவியை தந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே. ஆமேன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாவது பாடமாக பழைய ஏற்பாட்டு யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 வரை. The Old Testament reading is taken from Joel chapter 2 verses beginning from 28 to 32. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 முடிய. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நிருப பாடமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 26 முடிய. The epistle reading is taken from Galatians chapter 5 verses beginning from 22 to 26. வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கியங்கள் பரிசுத்த பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. Galatians chapter 5 verses 22 to 26. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் இவைகளே. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால்
ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். வாசிக்க கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியங்கள் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பாடமாக யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 முறை. The gospel reading is taken from John chapter 14 verses beginning from 15 to 21. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட மூன்றாவது வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நான் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அருளறைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை எண் 99வது பாடலை பாடுவோம். ஆவியே அருளுமே சுவாமி என்ற பாடல். Amen.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். அவ்வார்த்தைகளில் அடங்கியிருக்கக்கூடிய உம்முடைய வாழ்வின் செய்திகளை நாங்கள் யாவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் மீண்டுமாய் வாழ்த்துகின்றேன். கடந்த வாரத்திலே நாம் அனைவரும் திருப்பணியை மையமாக கொண்டு சிந்தித்து வந்தோம். அந்த திருப்பணி இறைவாக்குரைக்கக்கூடிய திருப்பணி என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். இன்றைய நாளிலும் திருப்பணிக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய தூய ஆவியானவரை முன்னிட்டு சிந்திக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் குடும்பம் நம்மை அழைத்திருக்கின்றது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு The Promise of Holy Spirit, தூய ஆவியாரை குறித்த வாக்குறுதி. கடவுள் வாக்குறுதியின் கடவுளாக திருமறையின் வரலாற்றிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். கடவுளின் வாக்குறுதிகள் கடவுளின் திருப்பணிகளுக்கான அழைப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறப்பாக கடவுளின் வாக்குறுதிகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால், கடவுள் தன்னுடைய மக்களை பார்த்து, நான் உங்களோடு உலக முடிவு பரியந்தும் இருப்பேன் என்கின்ற வாக்கை கொடுத்திருக்கின்றார். அவனமே, நான் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருளிலே அக்கினி ஸ்தம்பமாக உங்களோடு பயணம் செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து புதுமைகளுக்கு நேராக நான் உங்களை வழிநடத்துவேன் என்கின்ற வாக்குறுதியை கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் கடவுளின் வாக்குறுதி வாழ்வின் பயணத்திலே புதுமைகளை கொண்டு வரக்கூடியவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாக்குறுதிகளிலே மிகவும் முக்கியமான ஒரு வாக்குறுதி தான் தூய ஆவியானவரின் வாக்குறுதியாகும். Among the promises of God, the promise of Holy Spirit stands tall. And this promise of Holy Spirit engages in bringing forth newness to the world. அந்த தூய ஆவியாரை குறித்து தான் நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தூய ஆவியானவர் திருமறை முழுவதும் தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆதியாகமத்திலே இந்த தூய ஆவியானவர் படைப்பின் பொழுது உலாவிக் கொண்டு புதிய படைப்பை உருவாக்குவதிலே தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்றார். யாத்திராகமத்திலே இந்த ஆவியானவர் பாரோவின் கூட்டத்தை எதிர்த்து நின்று இஸ்ரேல் மக்களை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக வழி நடத்தி இருக்கின்றார். இன்னும் சற்று தொடர்ந்து பார்ப்போம் என்றால், எசேக்கியேல் இறைவாக்கினரின் நூலிலே கடவுள் எசேக்கியேலை பார்த்து, உலர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெறுமா என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது, அந்த தூய ஆவியானவர் உலர்ந்த எலும்புகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து மறுபடியும் வாழ்வினை பிறப்பிக்க செய்யக்கூடிய அந்த மென்மையான காட்சி. அப்போ ஆவியானவரின் பிரசன்னம் திருமறையின் துவக்கத்திலிருந்தே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த தூய ஆவியானவரை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே சீடர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். அப்போ எப்படிப்பட்ட ஆவியானவர் என்று நாம் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, அது புதுமையை பிறப்பிக்க செய்யக்கூடிய ஒரு ஆவியாகவும், ஒடுக்குமுறைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆவியாகவும், உலர்ந்த எலும்புகளுக்கு மீண்டும் வாழ்வை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆவியாக செயல்பட்டிருக்கின்றது. The Spirit of the Lord that was promised in and through Jesus to the disciples is a spirit
that brings forth newness in the world. It creates newness. And it is the Spirit that liberates the oppressed from the oppressors. And it is the Spirit that brings forth hope in the context of hopelessness and life in the context of lifelessness. அன்பானவர்களே, இந்த தூய ஆவியானவரை நாம் சற்று சிந்திக்கும் பொழுது இந்த தூய ஆவியானவரின் பல்வேறு தன்மைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த தூய ஆவியானவர் சமத்துவத்தின் ஆவியானவர் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். Firstly, the promised Holy Spirit or God's promised Holy Spirit is the spirit of equality. இந்த தூய ஆவியானவர் என்று நாம் சிந்திக்கும் பொழுது சமத்துவம் என்பது அதிலே அடித்தளமாக இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய பழைய ஏற்பாட்டு பகுதியிலே யோவேல் இறைவாக்கினர் கூறுவதாவது, அனைவரும் இறைவாக்கு உரைப்பார்கள், அனைவரும் இறைவாக்கு உரைக்கக்கூடிய ஆவியினை நான் அவர்களின் மீது ஊற்றுவேன் என்பதை வலியுறுத்துகின்றார். அனைவருக்கும் உரியதுதான் இந்த தூய ஆவியானவர். ஒரு சாரார் இந்த தூய ஆவியானவரை தன்வசப்படுத்தி கொண்டு இது அனைவருக்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழல் இப்பொழுது அதிகமாக உள்ளது. அந்த சூழல்களை எல்லாம் எதிர்நோக்கி அதற்கு எதிரான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய திருமறை பகுதியாக இது உள்ளது. யோவேல் இறைவாக்கினர் மிக அழுத்தமாக அனைவர் மீதும் இந்த ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதை வலியுறுத்துகின்றார். Joel emphatically states that I will pour out this Spirit on every individual. There is no divisions or differences when this Spirit is given. அப்போ அது அனைவருக்கும் உரியது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு நற்செய்தி. அந்த அனைவரும் யார் என்று நாம் சற்று எடுத்து பார்ப்போம் என்றால், யோவேல் இறைவாக்கினர் அதை தெளிவாக ஆண்களும் இறைவாக்கு உரைப்பார்கள், பெண்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று வலியுறுத்துகின்றார். அது மாத்திரமல்லாமல் அடிமைகளும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்பதை வலியுறுத்துகின்றார். நாம் வாழும் சமுதாயத்திலே படிநிலைகளை கொண்டு நாம் மனித சமூகத்தை பிரித்து வைத்திருக்கின்றோம். அந்த பிரித்து வைத்திருக்கக்கூடிய மனித சமுதாயத்திலே ஒருவரை மேன்மையானவராகவும் இன்னொருவரை தாழ்மையானவர்களாக நாம் காட்டிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ மேன்மையாக கருதப்படுவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு என்று அநேகர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழல்களை எல்லாம் முறியடிக்கக்கூடியதுதான் இந்த திருமறை பகுதி. ஆணாதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய யூத சமுதாயத்திலே வெறும் ஆண்கள் தான் இறைவாக்கினர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் நமக்கு திருமறையில் இருக்கக்கூடிய 15 புத்தகங்களும் வெறும் ஆண் இறைவாக்கினர்களின் பெயரை கொண்ட புத்தகங்களாக இருக்கிறது. அப்படி என்றால் பெண் இறைவாக்கினர்கள் எங்கே என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். அப்ப பெண் இறைவாக்கினர்கள் யாரும் இல்லையா என்ற கேள்விகளை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். அந்த கேள்விகளை நாம் எழுப்பி பார்க்கும் பொழுது நாம் படிக்க கேட்டு பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி ஒரு பதிலாக நமக்கு வருகிறது. ஆண்களும் பெண்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்பதாகும். So there is no difference between male and female when it comes to the Spirit of the Lord. Both are equal in the Spirit of the Lord. அது மாத்திரம் அல்ல, ஆண்கள் பெண்கள் என்று மாத்திரம் கருதி கொண்டிருந்த சூழலிலே திருநங்கையர்களும் இன்று தன்னுடைய இறைவாக்கின் பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். முழு மனுக்குலமே இப்பொழுது திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறது. முழு மனுக்குலமே இறைவாக்குரைத்து கொண்டிருக்கக்கூடிய மனுக்குலமாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியை நாம் படிக்கும் பொழுது அடிமைகளும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்பதை அந்த திருமறை பகுதி வலியுறுத்துகிறது. Even the slaves will prophesy. And that is what the blessing of the Spirit is according to Joel. அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய உலகிலே அடிமைகளுக்கு பேசுவதற்கே உரிமை இல்லை.
ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே தான் யோவேல் இறைவாக்கினரின் வழியாக கடவுள் அடிமைகளும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்பதை வலியுறுத்துகின்றார். அப்போ முழு மனுக்குலமே இறைவாக்கு உரைக்கக்கூடிய மனுக்குலம். The entire humanity is the humanity that prophesies being blessed with the Spirit of the Lord. அப்போ எதை இறைவாக்கு உரைக்கிறார்கள் என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். இறைவாக்கு உரைப்பது சமத்துவத்திற்குரியதுதான். ஆனால் அது எதை சொல்லுகிறது என்பதை நாம் சற்று கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி பகுதியை நாம் எடுத்து சிந்திக்கும் பொழுது அதிலே 17வது வசனத்திலே இறைவாக்கு உரைக்கக்கூடிய ஆவி உண்மையின் ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The spirit of truth is what the Spirit is all about. அப்போ உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு இறைவாக்கு. ஒருவேளை ஆண்கள் தான் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்கின்ற இடத்திலே பெண்கள் எழும்பி நின்று பெண்களும் இறைவாக்கு உரைக்க முடியும், பெண்களுக்கும் அந்த ஆவியானவர் இருக்கின்றார் என்பதை அழுத்தம் பெருத்துவதுதான் உண்மை. அடிமைகள் பேசுவதற்கு கூட உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய உலக சூழலிலே அடிமைகள் எழுந்து நின்று இறைவாக்கு உரைப்போம், அது கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆவியின் வரம் என்பதை வலியுறுத்துவதுதான் கடவுளின் ஆசீர்வாதம் அல்லது கடவுளின் உண்மை. So speaking truth is what prophesizing is. Imagine the women community speaking truth in saying that we are also blessed with the Spirit of the Lord. Imagine the slave community proclaiming the Spirit of the Lord. And that is what God's equality is all about. கடவுளின் ஆவியானவர் சமத்துவம் நிறைந்த ஒரு ஆவியானவர். அப்போ சமத்துவத்தை உள்நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஆவியானவர் அந்த சமத்துவத்தை தான் நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கின்றார். நம்முடைய நற்செய்தி பகுதியை சற்று எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பிதாவுக்குள் இருக்கின்றேன், பிதா எனக்குள் இருக்கின்றார், ஆகையால் நீங்கள் எங்களுக்குள் இருக்கின்றீர்கள் என்பதை வலியுறுத்துகின்றார். God is in me, I am in God, and you are all in God and us. அதுதான் சமத்துவத்திற்கான ஒரு மிக சிறந்த அடையாளம். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு உருவகத்தை இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆகையால் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு ஒரு தூய ஆவியானவரை வாக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த தூய ஆவியானவர் சமத்துவத்தின் ஆவியானவர், எல்லோருக்கும் உரியவர். யாரும் அந்த ஆவியானவரை தன்வசப்படுத்திக் கொள்ள முடியாது. Nobody can claim this Holy Spirit as their own, because the Spirit is for all and the Spirit is equally for all. இது அனைவருக்கும் உரியது, அனைவருக்கும் சமமாக உரிய ஒன்று. இன்றைய காலகட்டத்திலே இந்த ஆவியானவரை முன்வைத்து பலர் தங்களை மேன்மையானவர்களாக கருதி கொள்கிறார்கள். எங்களுக்குள் ஆவி உண்டு, எங்களுக்குள் ஆவியானவர் இருக்கின்றார் என்று தங்களை மேன்மையாக கருதி கொள்கிறார்கள். ஆனால் மேன்மையாக கருதுவதற்காக ஆவியானவரை பேசக்கூடியவர்களில் ஆவியானவர் இல்லை என்பதுதான் அர்த்தம். காரணம், இந்த ஆவியானவர் எல்லோருக்குள்ளும் சமமாக இருக்கக்கூடியவர். சமமாக இருக்கக்கூடிய ஆவியானவரை தன்வசப்படுத்தி பாரபட்சமுள்ள ஒரு ஆவியானவரையாக காண்பிப்பார்களே, ஆனால் அவர்கள் ஆவியானவர் கொண்டவர்கள் அல்ல. Since this Spirit is for all and equally for all, if at all there is someone who claims this Spirit and portrays this Spirit as a partial spirit, they are not blessed with the Spirit of the Lord. ஆகையால் அன்பானவர்களை, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் நமக்கு வாக்கு செய்திருக்கக்கூடிய ஆவியானவர் சமத்துவத்தின் ஆவியானவர். இரண்டாவதாக, கடவுள் வாக்கு செய்திருக்கக்கூடிய ஆவியானவர்
நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய ஆவியானவர். Secondly, the spirit that is promised by God is the spirit of empowerment. ஆற்றல் படுத்தக்கூடிய ஆவியானவர். மிக சிறந்த ஆற்றல் மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது என்றால் அது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலே ஆகும். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியினை சற்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அவர்களை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இருப்பினும் சீடர்களின் நிலை மாறவில்லை. காரணம், அவர்கள் வாழ்வின்மையின் சூழலிலே ஆழ்ந்தவர்களாகவும், நம்பிக்கையின்மையின் சூழலிலே ஆழ்ந்தவர்களாகவும், பயத்தின் சூழலிலே ஆழ்ந்தவராகவும் காணப்படுவதினால். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்றால் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். அப்போ அந்த கட்டளை என்பது அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த கடவுளின் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தூய ஆவியானவர் நமக்கு ஆற்றல் தரக்கூடியவராக இருக்கின்றார். The Holy Spirit is the spirit that empowers us in the context of hopelessness, despair and fear. குறிப்பாக நாம் படிக்க கேட்ட அந்த இறைவாக்கினரின் பகுதியை கூட எடுத்து பார்ப்போம் என்றால், அங்கே பெண்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்பது அந்த பெண்களை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வெறும் ஆண்களே திருமறையை சூழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற நிலை பெண்களுக்குள்ளாக ஒரு தோய்வை ஏற்படுத்திவிட்டது. சில பெண்கள் திருமறை பெண்களுக்குரியது அல்ல என்கின்ற நிலைக்கும் தள்ளப்பட்டார்கள். ஆனால் யோவேல் இறைவாக்கினர் பெண்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று சொல்லுவது அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்ததாக இருக்கிறது. The women community believed and accepted the patriarchal norms which kept women as an inferior creation of God. In such a context, while the prophet says that both men and women can prophesy because of the spirit that they have received, the women are empowered. They embrace the spirit that God gives them. அப்போ அந்த ஒரு செயல்பாடு தோய்வு நிறைந்த ஒரு சூழலிலே அவர்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய கடவுள். இன்னும் அதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால், யோவேல் இறைவாக்கினர் பகுதியிலே 19, 20 வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, 19, 20, 21 வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி, ஆகையால் உங்களை இனி யாரும் வெட்கப்படுத்த முடியாது என்பதை வலியுறுத்துகின்றார். இன்றைக்கு வெட்கப்படுத்தப்பட்ட சமூகமும் வெட்கப்படுத்தக்கூடிய சமூகமும் ஓய்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. எங்கே பார்த்தாலும் அதிகாரத்தை முன்னிட்டும், ஆணவத்தை முன்னிட்டும், இனத்தை முன்னிட்டும், பணத்தை முன்னிட்டும் பிறரை வெட்கப்படுத்தக்கூடிய சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவை சிலுவையிலே நிர்வாணமாக அடித்த பொழுதும் அது இயேசுவுக்கும் இயேசுவின் கடவுளுக்கும் வெட்கத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அப்போ வெட்கப்படுத்துவது என்பது இன்றைய சூழலிலே ஒரு மிகப்பெரிய யுக்தியாக உள்ளது. Shaming is an important tool that is used by the perpetrators. Shaming the vulnerable in the name of caste, color, creed and gender and also power.
And it is the vulnerable community who are shamed in order to glorify the power of the perpetrating community. அப்போ கடவுள் நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அந்த ஆவியானவரை வரமாக கொடுக்கின்றார். So the Spirit of the Lord comes in a situation of shaming, in confronting the evils that shame the other. பிறரை வெட்கப்படுத்தக்கூடிய சூழலிலே ஆவியானவரின் வரம் இறங்கி வருகிறது, வெட்கப்படுத்துவர்களை எதிர்த்து நிற்பதற்காக. So the shamed community is empowered to confront the shaming community. வெட்கப்படுத்தப்படுகின்ற சமுதாயம் ஆவியானவரினாலே ஆற்றல் கொடுக்கப்படுகிறது, வெட்கப்படுத்துகிறவர்களை எதிர்த்து நிற்பதற்காக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஆற்றல் படுத்துகின்றார். காரணம், மீண்டுமாக அவர்கள் சமூகத்திற்குள்ளாக சென்று இயேசுவின் நற்செய்தியை சொல்வதற்காக. உங்களுடைய தலைவர் மரித்து விட்டார் என்று இயேசுவின் சீடர்களை வெட்கப்படுத்தப்பட்ட சூழல்கள் அங்கே இருந்திருக்கலாம். சீடர்கள் வெட்கத்தோடு அறைக்குள்ளாக அமர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலிலே இயேசுவின் வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை பலப்படுத்தி மறுபடியும் நீங்கள் வெளியேறி நற்செய்தியை சொல்லுங்கள் என்கின்ற அந்த ஆசீர்வாதம். So the Spirit of the Lord empowers the disciples to go out into the society and to proclaim the good news of Jesus' resurrection, who were shamed due to the death of Jesus. So இரண்டாவதாக கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஆவியானவரின் வாக்குறுதி ஆற்றல் படுத்தக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறது. The Spirit that is promised to us is the Spirit of empowerment. மூன்றாவதாக கடவுள் வாக்கு கொடுத்த ஆவியானவர் வாழ்வுக்குரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The Spirit promised by God is the Spirit of embodiment. மாமிசம் ஆகுவது என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிகப்பெரிய நற்செய்தி. வார்த்தையாயிருந்து வார்த்தையாகவே மாத்திரமில்லாமல் மாமிசமாய் மாறி மனுக்குலத்தோடு வாசம் செய்தார். அதைவிட நற்செய்தி நமக்கு தேவையில்லை. அப்போ மாமிசமாகுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை வாக்குகளாக மாத்திரமல்லாமல் இறை வாழ்வாக மாற வேண்டும். The prophecies should not remain prophecies alone, but it should be transformed into prophetic life. இறை வாழ்வு நமக்கு ஆவியானவர் கொடுத்த ஒரு வரம். நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே 9 ஆவியின் கனிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த 9 ஆவியின் கனிகள் அன்பு என்பதிலே துவங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. The 9 fruits of Spirit begins with love, and love stands the foundation of all the fruits of the Spirit. அனைத்து கனிகளுக்கும் அடித்தளமாக ஆரம்பமாக கடவுளின் அன்பு இருக்கின்றது. அந்த அன்பு தான் வாழ்வின் வடிவம் எடுத்தது. Love manifested in life. அப்போ அந்த அன்புதான் கடவுள் நமக்கு ஆவியின் வரமாக கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை அந்த கலாத்தியரின் பகுதியை சற்று முன்பு படித்து பார்ப்போம் என்றால் அதிலே தீமையான தன்மைகளை பவுல் சொல்லி காட்டுகிறார்.
அந்த தீமையான தன்மைகளை எதிர்ப்பதுதான் இந்த கடவுளின் ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்களின் தோற்றமே தீமைகளை எதிர்ப்பதாகும். The very emergence of the spirit of the fruit is in confronting the evil of the world. வன்முறை நிறைந்திருக்கக்கூடிய இடத்திலே சமாதானத்தை கடவுள் போதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். வெறுப்பு நிறைந்திருக்கக்கூடிய இடத்திலே அன்பினை கடவுள் போதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். In the context of violence, we are called to embody peace. In the context of hatredness, we are called to embody love. அப்போ கடவுளின் ஆவியின் வரங்கள் வெறும் வார்த்தைக்குரியதல்ல, அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே மாமிசமாக்கப்பட வேண்டும். ஆவியின் வரங்களை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் சீடர்களிடம் கொடுத்த ஆவியின் வரம் வாழ்வுக்குரியது. அந்த ஆவியின் வரத்தை வாழ்வுக்குரியதாக வாழ்ந்ததின் விளைவுதான் திருச்சபையின் தோற்றமே. The result of transforming the spirit of life or the spirit of fruit into the spirit of life is the emergence of the church. அப்போ திருச்சபையின் தோற்றமே வார்த்தை மாமிசமானதின் விளைவு. அப்படிப்பட்ட திருச்சபைகள் இன்றைக்கு வார்த்தைக்குரிய திருச்சபைகளாக மாறி இருக்கிறது. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து ஆவியின் வரத்தை கொடுக்கும் பொழுது அவரையும் தாண்டி செயல்படக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்கின்றார். மனிதராக ஒரு இடத்திற்கோ ஒரு நேரத்திற்கோ கட்டுப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆவியாக செயல்படும் பொழுது எதற்கும் கட்டுப்படுவதில்லை. Jesus, who was limited to time and space, is no more limited. In spirit, Jesus is limitless. அப்போ திருச்சபையும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். திருச்சபைக்குள் கிறிஸ்துவை போல செயல்பாட்டுக்குரிய திருச்சபையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை வாழ்வுக்குரியவைகளாக மாற்றக்கூடியதாக திருச்சபைகள் இருக்க வேண்டும். The very purpose of church is to embody the spirit of fruit. The purpose of church is to embody Christ. அந்த வரத்தை தான் கடவுள் நமக்கு வாக்கு செய்திருக்கின்றார். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்ன வண்ணமே நம்முடைய கடவுள் வாக்குறுதியின் கடவுள். அவர் வாக்குறுதிகளை செய்யக்கூடிய கடவுள் மாத்திரமல்ல, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அந்த வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்விலே மாமிசமாக மாறக்கூடிய சூழல்களை உருவாக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நம் அனைவருக்கும் ஆவியானவரை கடவுள் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். We have been promised the gift of Holy Spirit, and we should be assured that the gift of Holy Spirit is the spirit of equality. It is the spirit of empowerment, and it is the spirit of embodiment. அது சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆவி, நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு ஆவி, நம்மை வாழ்வுக்குரியோராக மாற்றக்கூடிய ஒரு ஆவி. அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்மிலே இருக்கின்றார் என்ற உறுதியோடு நாம் செயல்படுவோம். கடவுளின் வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்வுக்குரியவைகளாக வாழ ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார்.
பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணரே, நன்மையான ஓய்வு நாளிலே நாங்கள் யாவரும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை வழிபடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தந்தமைக்காக நன்றி படைக்கின்றோம். கர்த்ததாமே, இந்நாள் வரைக்கும் உம்முடைய அருளினை கொண்டு எங்களுடைய திருச்சபைகளை நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் இதுவரைக்கும் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து அவர்களின் எண்ணங்களை ஆசீர்வதித்து வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீர் நிறைவாக சந்தித்தருளும். உம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதமாய் தங்கியிருக்க வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே பிறந்த நாளினையும் திருமண நாளினையும் கொண்டாடக்கூடியவர்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களின் வாழ்விலே புதியதொரு ஆண்டினை ஈவாக தந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த புதிய ஆண்டு அவர்களின் வாழ்விலே புதுமைகளை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். புதிய ஆண்டிலும் நல்ல விசுவாசத்திலே வளரக்கூடியவர்களாகவும் அவிசுவாசத்தை வாழக்கூடியவர்களாகவும் ஆண்டவரே பிறருக்கு உதவக்கூடியவர்களாகவும் பிறர் பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாக நீர் அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே சுகவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவர் தாமே சுகத்தை பலத்தை நிறைவாய் கட்டளையிடவும் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து சந்திக்கும் வரை உம்முடைய பலனை அவர்களுக்கு ஈந்து அவர்களை வழிநடத்திட வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுடைய திருமண்டலத்திற்காகவும் தென்னிந்திய திருச்சபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு நிலைகளிலே உம்முடைய திருப்பணிகளை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலினையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி படைக்கின்றோம். எப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் திருப்பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை மனதில் கொள்ளவும், திருச்சபைகளை உலகிற்கு ஒளியாக உப்பாக திகழ செய்யவும் நீர் அந்த ஒப்படைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு வேண்டுகின்றோம். எங்களுடைய சமுதாயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சமுதாயத்திலே உம்முடைய ஆசியை தந்து நீர் வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். குறிப்பாக இல்லங்கள் அடைய முடியாமல் ஆங்காங்கே தேங்கியிருந்த மக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு பயணத்தை துவங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இருப்பினும் ஏராளமானோர் இந்த பயணத்திலே வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே அவர்களின் இந்த நீண்ட பயணத்திலே உம்முடைய ஆற்றலை தந்து அவர்களின் இல்லங்களை போய் சேரக்கூடிய கிருபையை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதியும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று விரும்பி தட்டக்கூடிய ஒவ்வொரு கதவுகளை ஆண்டவர் திறந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவனமே அன்பின் ஆண்டவரே, மென்மேலும் சமயத்தை முன்னிட்டும் சமூகத்தை முன்னிட்டும் அதிகாரத்தை முன்னிட்டும் உலகமெங்கும் நடைபெற்று கொண்டு வரக்கூடிய வன்முறைகளுக்காகவும் இழிவுகளுக்காகவும் நாங்கள் வருந்துகின்றோம். அப்படிப்பட்ட வன்முறைகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவரே நீதி செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். வன்முறையற்ற சமுதாயம் உருவாக வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். உம்முடைய அன்பினை அடித்தளமாக கொண்டு மக்கள் வாழக்கூடிய கிருபை பாராட்டிட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உலகமே இன்னும் இந்த கொரோனா நோயினாலே
ஆழ்ந்த துயரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சூழலை உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகின்றோம். இந்த சூழல் மாறுமோ மாறாதோ என்று ஏராளமானோர் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் ஒருவரே அதற்கு பதிலாக இறங்குவீர் என்ற விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மருத்துவர்களின் வழியாக உம்முடைய மேன்மையான ஞானத்தை நீர் வெளிப்படுத்திட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த நோய்க்கு ஏற்ற மருத்துவம் உருவாக வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, மருத்துவம் மாத்திரமல்லாமல் நல்லதொரு இயற்கை சூழல் இந்த நோயை முறியடிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த நல்லதொரு இயற்கை சூழலை நீர் ஒருவரே உருவாக்க முடியும் என்பதிலும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த நோயினால் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். மென்மேலும் இந்த நோய் பரவாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். நீர் கொடுத்த எங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி இந்நோயிலிருந்து நாங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆண்டவர் நிறைவாய் கட்டளையிட்டருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மருத்துவம், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு, உம்முடைய இயற்கை, இதெல்லாம் இணைந்து அவர்களின் வாழ்விலே புதுமையை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக நீர் ஆசீர்வதியும். லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். அந்த வாழ்வுகளை எல்லாம் நாம் எண்ணி மனம் வருந்தி அந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அந்த வாழ்வினை இழந்து தவிக்கக்கூடிய உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அவனுமே அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து புதுமையை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். குழந்தைகள், பெண்கள், மூப்பர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அனைவருக்கும் உம்முடைய நிறைவான சுகத்தை பலத்தை கட்டளையிட்டருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டுமா எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய நீங்கா பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பத்தோடும் நாம் வாழும் சமுதாயத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். ரத்தம் சிந்தினார், ஆனிதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். கார்மேகமாவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவேன், மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும், வாக்கு தத்தமானையும் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும்.
நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திவாரம் மணல்தான், வேரஸ்திவாரம் மணல்தான். நியாய தீர்ப்பு காலத்தில் ஏகால சத்தம் கேட்கையில் அஞ்சேன் என் மீட்பர் நீதியே, அநீதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திவாரம் மணல்தான், வேரஸ்திவாரம் மணல்தான்.